குற்றச்சாட்டு தான், ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்வார்கள். அதனால இட்டுக்கட்டி பேசக்கூடியவர் இவரு. எங்க இட்டுக்கட்டி ரசூலுல்லாஹ்வின் மீது இட்டு கட்டக்கூடியவரு அலி மீது இட்டு கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவாரா? நீங்க யோசனை பண்ணுங்க, உங்களை யோசனை பண்ண சொல்றேன். அப்படி நிலையில உள்ள ஒருத்தர் ஒரு செய்தியை அறிவிக்கிறாரு அப்படின்னா அவர் அறிவிக்கக்கூடிய எந்த செய்தியை ஏத்துக்கிற கூடாது. அலி சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னாலும் ஏத்துக்கிற கூடாது, யாரு சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுதான் ஹதீசுகளுடைய விதி. பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று நாம நம்பிக்கொண்டு அலி சொன்னதாக சொன்னா ஏத்துக்கலாம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னா ஏத்துக்கிற கூடாது, ரசூலுல்லாஹ் மீது அவர் இட்டு கட்டுறாரு என்று சொல்லிட்டு தங்களது வாதத்தை நிலைநிறுத்தற்கு பாக்குறாங்க. இதெல்லாம் எடுபடுமா? வாதத்தில் நிக்குமா? எங்க ரசூலுல்லாஹ் மீது இட்டு கட்டக்கூடிய ஆளு எப்படிங்க இருப்பாரு? அலி மீது இட்டு கட்ட முடியாதா? ரசூலுல்லாஹ் மீது இட்டு கட்டுவது கடுமையான குற்றம் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறது, நரகத்துக்கு போகக்கூடிய செயல் என்று டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் குற்றத்தை செய்திருக்கக்கூடிய ஒருவர் அலி சொன்னதாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா என்ன வாதம் இது? என்ன வாதத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து வைக்கிறார்கள்? புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடுத்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, அலி ஆசிமை பற்றி அதாவது முரண்பட்ட விமர்சனங்கள் வருகிறது. விமர்சனத்தை சொன்னவங்கள்ட்ட அதை போய் கேட்கணும். ஆனாலும் ரெண்டுல ஒண்ணு உறுதி, ஒண்ணு தப்பானது. எது தப்பானோ எங்களுடைய கருத்துக்கு இடையூறு இல்ல. மௌகூஃப் பாத்திலிருந்து வச்சாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஏத்துக்கிற முடியாது. அப்படியே அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி மௌகூஃப் சொல்றோம்ல, அது எங்களது நிலைப்பாடு. மௌகூஃப் முடிகிற செய்தி இதை வச்சுதானுங்க இவர் பாத்தில அறிவிக்கக்கூடியவரா இல்லையா இதை முடிவு செய்து விட்டு தான் இது மௌகூஃபா இல்லையான்னு முடிவு செய்வோம். ரசூலுல்லாஹ் மீது இட்டு கூட்டக்கூடியவரா இல்லையா இதை முடிவு செய்யுங்க. இதை முடிவு செய்ததுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அதுவே இன்னும் முடிவாகலையே, அவர் கெட்டவர் என்று இன்னும் நிரூபணமாகலையே. யாரும் ஒருவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல இது சம்பந்தமா கேட்டா சொல்லக்கூடாது, அதை அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அதுல ஒப்பந்தத்தில் இல்லையே. ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது? ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக முரண்பட்ட கருத்து இருந்தால் ஒரு தரப்பினர் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்பது மறுதரப்பினர் கடமையாகும். ஒப்பந்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒப்பந்தத்தை யார் எழுதுனது? நாம எழுதல, என் கைப்பட எழுதல, சகோதரர் கலீல் ரசூல் அவர்கள் தான் எழுதினார்கள் என்று கருதுகிறேன். என்ன முதல்ல வச்சு அந்த ஒப்பந்த ஹாலில் வச்சு எழுதினாங்க. அது டைம் முடிஞ்சதற்கு பிறகு அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறையில போய் என்ன செய்தாங்க, 3 பேரும் ஆலோசனை செய்து, 3 பேரும் பெரிய அறிஞர்கள் தான், கலீல் ரசூல் அவர்கள், சகோதரர் பி ஜெயினுல் அவர்கள், அப்துல் நாசர் அவர்கள் ஆலோசனை செய்துதான் எழுதினார்கள். அந்த எழுதிய ஒப்பந்தத்தில் தான் இந்த குறிப்பு வருகிறது. எத்தனாவது இது? அதாவது 3வது விதி, விவாத அடிப்படைகள் அப்படிங்கிறதுல 3வது குறிப்பு என்ன? ஒரு அறிவிப்பாளர் தொடர்பாக முரண்பட்ட கருத்து இருந்தால் ஒரு தரப்பினர் எழுப்பும் எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்பது மறுதரப்பினர் கடமையாகும். இதுதான் ஒப்பந்தத்தில் இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அவங்க கிட்ட தான் அதை கேட்கணும், நாம என்ன செய்ய முடியாது, அதுக்கு பதில் சொல்ல முடியாது என்று ஒதுங்க நினைப்பது சரியல்ல. நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஆசிம் என்பவர் பாத்தில்களை அறிவிக்கக்கூடியவரா அல்லது அவர் பாத்திலே அறிவிக்க மாட்டாரா? அதை நீங்க இன்னொரு கேள்வி வச்சு அந்த கேள்விக்கு பதில் வர இதை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். பாத்திலே அறிவிக்கக்கூடியவரா இல்லையா? நீங்க அந்த இதை ஒத்துக்கிறணும். பாத்திலே அறிவிக்கக்கூடியவர் என்று வந்திருக்குது, அதை ஒத்துக்கிறணும். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி அறிவிக்கக்கூடியவர் என்று அவரை பற்றி விமர்சனம் வந்திருக்கு சொல்றீங்களே, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கொண்டீர்கள் என்று அதை பகிரங்கப்படுத்துங்க, டிக்ளேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம வேற செய்திகள்லாம் எடுத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த ஹதீஸுடைய உசூல்களை திசை திருப்பி அவர் பேசுறதுனால ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டிட்டாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ரொம்ப நம்பகமான பல அறிவிப்பாளர்களை பற்றி இவர் மௌகூஃபையெல்லாம் மர்ஃபூ அறிவிப்பாரு. இவரை பத்தி மட்டும் இல்ல, மௌகூஃபையல் அதாவது சஹாபி சொன்னதையெல்லாம் ரசூல் சொன்னதை அறிவிச்சிருக்கிறாரு என்கிற மாதிரியான விமர்சனங்கள் நிறைய அறிவிப்பாளர்களுக்கு இருக்குது. அவங்களெல்லாம் ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டினாங்க என்றதுக்கு யாரும் பொருள் கொள்ளல. அதுக்கு என்ன பொருள் என்றால், கவனக்குறைவா ரசூலுல்லாஹ் சொல்லிதான் செஞ்சு இவர் சொல்லியிருப்பாரு. வேணும்னு இட்டு கட்டுறது நரகத்துல சேர்க்கும். கண்டிப்பா அப்படி இருந்தால்
பொய்யர் தான், நரகவாசி தான், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒருவருடைய கவனக்குறைவுனால ஒருவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதுதான் ஒரு சொல்லுவாரு, சொந்தமா எதுவும் சொல்ல மாட்டாரு இப்படின்னு நினைத்து கொண்டு அந்த செய்தியுடைய தரத்தை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்று அவர் சொல்லி இருந்தாலோ, வாய் தவறி ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருந்தாலோ இந்த எச்சரிக்கைக்குரிய ஆவார்னா ஆக மாட்டார். அதாவது அலி பேரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்லி விடுவாரு என்கிற மாதிரியான இந்த விமர்சனம் பெரிய நல்ல நல்ல அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் உண்டுங்க. அதுக்கெல்லாம் என்ன மௌகூஃப் தான் சரி, மர்ஃபூ சரியில்லை அப்படிம்பாங்க. அப்பனா மௌகூஃப் சரின்னு அதுக்கு என்ன மீனிங் ஆயிரும்? அப்ப பொய் சொன்னான்னு அர்த்தமாயிருமா? அதுக்கு தவறாக சொல்லி இருக்கிறார். மன் கதப அலைய முத்தாமீதன்லாம் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேண்டுமென்றே இட்டுக்கட்டி ஒருத்தர் சொல்வாரையானால் அவர் நரகத்துல தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கி கொள்ளட்டும். உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களேயானால் இப்ப அவர் ஒரு ரசூலுல்லாஹ் காலத்துல வருஷம் ஜகாத் வாங்குறது இருந்தது நடைமுறையில, திருப்பி திருப்பி கொடுத்தது கொடுக்கப்படாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்டது கிடையாது எப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார்னு ஒரு ஹதீஸ் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. நூறு முகமது அவருடைய பிரசுரத்தில் நினைஞ்சிருக்காரு. அது இப்னு ஷிஹாப் சொன்னார்னு சொல்லி ஒன்னு அறிவிச்சிட்டு இடையில இவர் 2 பாராவெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் போட்டு அது குறை கூறப்பட முடியாத ஹதீஸ் எல்லாம் சொல்றாரு. அவர் இப்னு ஷிஹாப் அபூபக்கர் சித்திக்க பார்த்தது கூட கிடையாது. அவர் சொன்னதையெல்லாம் என்னமோ குறை கூறப்படாத ஹதீஸ் எல்லாம் போட்டிருக்கிறார். அதனால வேணும்னு இட்டு கட்டி பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவோமா? அதுக்கு நீங்க கவனக்குறைவா எழுதிட்டீங்கன்னு சொல்லுவோமா? அப்ப அதுல நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா, இந்த விமர்சனத்தை இப்படி கிரிட்டிக்கலா கொண்டு போய் அவன் பொய்யனா அந்த ஆளு நரகவாசியா என்று கேட்பதை விட இது மாதிரியான விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். அந்த ஹதீஸ ஆய்வு பண்ணி இது மௌகூஃப்னு போயிருவாங்களே தவிர அவரை போய் நரகவாசின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அவரை டோட்டலா தள்ளிட மாட்டாங்க. ஏன் அப்படிலாம் இருந்தா அவர் கதாபு லிஸ்ட்ல ஓடியாந்திருப்பார். இட்டு கட்டக்கூடியவர்கள்ங்கிற ஒரு வேணும்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லல, அலி தான் சொன்னாரு வேணும்னு நீ சொல்லலாம் கரெக்டான வாசகம் தான். ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டணும், அலி பேர்ல இட்டு கட்ட மாட்டாரா? கண்டிப்பா இட்டு கட்ட முடியும். அந்த கேள்வியெல்லாம் சாதாரண எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பொய் சொல்றான்னு ஒருத்தன் வந்துடும் பொழுது ஹதீஸ இட்டு கட்டின மாதிரி அறிவிப்பாளர் இட்டு கட்டலாமே. ஒரு மெசேஜ்ல இட்டு கட்டுற ஒரு ஆளு மெசேஜ்ல இட்டு கட்டின மாதிரி இவர் சொன்னார் அவர் சொன்னார்னு பயன்படுத்துற பேர்லையும் கூட இட்டு கட்டலாம். அதனால இட்டு கற்றவர் என்ற அளவுக்கு ஒரு டேஞ்சரானவராக இருப்பாரையானால் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் சரிதாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஹதீஸ் உசூல் அப்படி கிடையாது. மர்ஃபூன் மௌகூஃப்னு சொல்ல ஆட்களை எல்லாம் இட்டுக்கட்ட கதாபுன்னு யாரும் சொல்லிட்டு போனது கிடையாது. மௌகூஃப்னு ஏதாவது நிறைய விஷயங்களை மௌகூஃபான ஹதீஸ்களை மர்ஃபூன்னு சொன்ன யாரையும் என்ன செய்யல கதாபுன் லிஸ்ட்ல இந்த காரணத்துக்காக சேர்த்தது இல்ல. வேணும்னு சொன்னாராங்கிறத ஆய்வு பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு என்ன செய்யல அப்படி தெரிய வரும்போது இவன் கதாபும்பாங்க. ஆள கேரக்டரை பார்த்து தெரிஞ்சு ஆய்வு பண்ணி வேணும்னு தான் சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு புறச்சான்றுகள்லாம் கிடைக்கிற நேரத்தில் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம இவரை கத்தாபு நரகவாசிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இங்க பேசிக்கிட்டுலாம் இருக்கல. ஒரு ஹதீஸுடைய மௌகூஃப் விஷயத்துல அவர் தப்பா யூஸ் பண்ணி இருக்கிறாரு, தவறான தகவலை தந்திருக்கிறார், இந்த ஆபத்து இவர்கிட்ட தான் உண்டாகி இருக்கிறது என்பது அங்க உள்ள விமர்சனம். அவ்வளவுதான். இதுக்கு நீங்க எப்படி கொண்டு போயிடக்கூடாது, பயான் பண்ணிட்டு போயிடக்கூடாது, பாமரத்தனமாக பேசிடக்கூடாது. பாமரத கவன் கதபாளைய முத்தாமிதன் சொன்னா என்ன செய்யும், ஆமா பயங்கரமான கேள்வியா இருக்க அப்படிம்பாங்க. அந்த உசூல் வழங்காம அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மௌகூஃபை மறுபாக்கணும் 50 பேர் நரவாசியா போயிருவாங்க. மௌகூஃபான ஹதீஸுகளை மறுபுன்னு சொல்லியிருக்காங்களே அது பூரா லிஸ்ட் எடுத்தோம்னு சொன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் உருண்டு போயிடும். அதுல அப்படி அதுக்கு புரியக்கூடாது. எப்படி புரியணும், அதை லைட்டா எப்படி புரியணுமோ, எப்படி அந்த அறிஞர்கள் புரிந்து கொண்டார்களோ அந்த ஹதீஸுக்கு மட்டும் இதுல அவர் கவனக்குறைவா செஞ்சிட்டாரு என்று சொல்லி அதை மட்டும் ஓரங்கட்டி விட்டார்களோ அவ்வளவுக்குத்தான் அதை எடுத்துக்கணுமே தவிர நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் பாரதூரமா சொல்றதா இருந்தா நீங்க போட்ட இப்னு ஷிஹாப் ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்லாம் போட்டுருக்கீங்களே அதெல்லாம் வர பின்னாடி நான் போட போறேன். அது மாதிரியான விஷயங்களை வைக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு ஒரு மன்கதப் அலைய முத்தாமிதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால மனிதன் என்ற முறையில கவனக்குறைவு வரும் என்பதை அடிப்படையாக வைத்து இவர்கிட்ட இப்படி ஒரு கோளாறு இருக்கிறது. அதாவது ரிமார்க், இந்த ரிமார்க் உள்ள ஒருத்தர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் பாயிண்ட். அதனால எது இல்ல, இந்த மன்கதப் அலைய என் மீது எவன் இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்பதற்கு இதுல இந்த கிரவுண்ட்ல எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த உசூல்ல அதுக்கு இந்த இவர் விமர்சனத்திற்கோ மௌகூஃபுகள்ல மர்ஃபூ ஆக்கின மற்றவர்களை பற்றி விமர்சனத்திற்கோ இதுல இடம் கிடையாதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது,
இந்த ஒப்பந்தத்துல இப்படி திருப்பி திருப்பி சொல்றாரு, அது தேவையே இல்லாத விஷயம், இவங்களா எழுதிட்டாங்க. நாங்களா எழுதுனதுங்கிற பேசுனது எழுத்து வடிவமாக்குனது நாங்க, பேசுனது ரெக்கார்டா இருக்குது. ஒப்பந்தத்தை என்னமோ எழுதிக்கிட்டு போய் கையை பிடிச்சி கையெழுத்து வாங்கின மாதிரி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசி எதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்பட்டுச்சு அந்த பாயிண்ட் எழுத்து வடிவம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும். அந்த விஷயம் தான் மெசேஜ் ஒத்துக்கிட்ட விஷயம். என்னமோ நம்ம சம்பந்தம் தலையிட்டு திணிச்சு இவர்கள் தான் எழுதினார்கள், அது என்ன ஆகும், இவர் ஏதோ கட்டி போட்டு என்னமோ கையெழுத்து வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்காரு காலையில இருந்து. அப்படிலாம் கிடையாது. பேசின விஷயம் கேசட்ல இருக்கு, நீ பாத்துக்கலாம். அதை எழுத்து வடிவமாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லபடியா ஒழுங்கா எழுதணும், அது கரெக்டா அந்த எழுத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி அதை வட்டுருக்க பேசுனதுதான் எழுதப்பட்டது. சரியா? அது விட்டுரும், அது டாபிக் இல்ல. இப்ப வருவோம். அதுல என்ன இருக்குது ஒப்பந்தத்துல? அறிவிப்பாளர் சம்பந்தமாக முரண்பட்டது வந்தால் அதை தீர்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணும்னு இருக்குது. ஆமா, அதுல அதுக்கு யாரும் மறுக்கலையா? நாங்க